சக்திவேல் அடுத்த வார எபிசோடில் பார்த்தீங்க அப்படின்னா தென்னரசு வந்து வேற ஒரு பொண்ணு கூட கல்யாணம் பண்ணிக்க ரெடியாகி மணமேடையில் போய் உட்காந்துருப்பாங்க. அந்த நேரம் பார்த்து அங்கே சக்தியும் வேலும் வருவாங்க. வந்து கல்யாணத்தை வந்து நிறுத்திட்டு இவன் வந்து இந்த மாதிரி அவன் பொண்டாட்டியும் அவங்க அப்பனையுமே கடத்தி வச்சு தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணிட்டு இப்படி ஒரு கல்யாணத்தை பண்ண தயாராகிட்டான். இவனை யாரும் நம்பாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே பார்த்தீங்க அப்படின்னா தென்னரசுக்கு சப்போர்ட்டாக ஒருத்தவங்க வந்து தலைவர்கிட்ட பேசுகிறாங்க. இல்லை, தென்னரசு வந்து ரொம்ப நல்லவங்க, அதனால தான் இவ்வளோ ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிச்சிருக்காங்க, அவங்க மேலே தேவையில்லாத பழி போடாதீங்கன்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா சக்தியும் வேலும் ஒரு வீடியோ காட்டுறாங்க. அந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா தென்னரசு வந்து காசை வந்து யாருக்கோ கொடுத்துட்டு அவங்கள பொய்யான சாட்சி வந்து சொல்கிறாங்க. இது எல்லாத்தையுமே காட்டியும் பார்த்தீங்க அப்படின்னா தலைவர் வந்து நம்பவே இல்லை. எனக்கு சரியான ஆதாரம் கொடுத்தா தான் இதை வந்து நம்ப முடியும், அவங்க கல்யாணம் நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணம் நடக்கிறதுக்கான ஏற்பாடை பார்க்குறாங்க. ஆனால் சக்தியும் வேலும் பார்த்தீங்கன்னா சும்மாவே விடலை. தேனை வந்து வர சொல்லி அவங்க வாய் மூலயமா உண்மையை வர வச்சதுக்கப்புறம் தான் தலைவர் பார்த்தீங்க அப்படின்னா தென்னரசு ஒரு மோசமானவன் அப்படிங்கிறத நம்பி அந்த கல்யாணத்தையும் நிறுத்துறாங்க. இந்த மாதிரி தான் அடுத்த வர எபிசோட் போக போகுது. நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள்.